ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். பிள்ளையாரையும் முருகரையும் வேண்டிக்கோங்க. 27 நட்சத்திரத்துக்கு உரிய லிங்கத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திற்குரிய லிங்கம், கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். மனசார வேண்டிக்கோங்க, நல்லது மட்டுமே நடக்கும். அடுத்த லிங்கம் ரோகிணி நட்சத்திரத்துக்குரியது. மனசில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. ஆயிலிய நட்சத்திரத்துக்குரிய லிங்கம் இது. மிருகசிரிஷத்துக்குரிய லிங்கம், மனசார வேண்டிக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். மனசில் என்ன வேண்டுறீங்களோ அத்தனையும் நடக்கும். நல்லபடியாக வேண்டிக்கோங்க, நல்லா நடக்கணுன்னே வேண்டிக்கோங்க. புனர்பூசம், ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள், நல்லபடியாக வேண்டிக்கோங்க. பூச நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு, அதனால தான் பேர் பலகையோடவே லிங்கத்தை பதிவு பண்ணேங்க. மக நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். நிறைய லிங்கத்துக்கு உள்ள பேர் சரியாக இல்லை, அதனால தான் வெளியில் பேர் பலகையோடு எடுத்தேன். பூர நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். இவர் உத்திர நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்க. உத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரங்க வேண்டிக்கோங்க. அஸ்த நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். சித்திரை நட்சத்திரத்துக்குரிய லிங்கம். சித்திரை நட்சத்திரக்காரங்க மனசார வேண்டிக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நல்லதே நடக்கும், நல்லபடியாக வேண்டிக்கோங்க. அத்தனையும் ஜெயந்தான். விசாக நட்சத்திரக்காரங்க வேண்டிய லிங்கங்க. விசாக நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விசாக நட்சத்திரக்காரங்க வேண்டிக்கோங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய லிங்கம். ஒவ்வொரு லிங்கமும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. உள்ள பேர் பலகை இல்லைன்றதுக்காக தான் வெளியில் நான் பேர் பலகையோடு எடுத்திருக்கேன். இந்த லிங்கம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உரியதுங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு லிங்கம் இது. அடுத்த லிங்கம் பூராட நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கங்க. பூராட நட்சத்திரக்காரங்க வேண்டிக்குங்க. மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அத்தனையும் சிவபெருமான்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க, நல்லதையாக நடத்தி கொடுப்பாரு. உத்திராட நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கங்க. ஒவ்வொரு லிங்கமும் நம்மளை அப்படியே ஈர்க்கிறாங்க பாருங்க. மனசில் எந்த குறையாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க. திருவோணக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கம். திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த லிங்கத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க, அத்தனையும் நல்லபடியாகவே நடக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் வணங்க வேண்டிய லிங்கம். அவங்கவுங்களுக்குரிய லிங்கத்தை மனசார வேண்டுங்க, நல்லது மட்டுமே நடக்கும், அத்தனையும் நல்லதாகவே நடக்குங்க. அடுத்த லிங்கம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லிங்கம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கங்க. அடுத்த லிங்கம் சதய நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கம் இது. ஓம் நம சிவாய. அடுத்த லிங்கம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கம். ரேவதி நட்சத்திரக்காரங்க வேண்டிக்க வேண்டிய லிங்கம். எல்லோரும் மனசார வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.